ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜன் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஹலோ டாக்டர், வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நைஸ் டு பி ஹியர் ஆன் ரேடியோ எஃப்எம். தேங்க்யூ சார். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காகவும் ஒதுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து ஒரு சர்ஜனாக இருக்கீங்க இல்லையா? ஸோ முதலாவதாக சர்ஜரி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஸோ நான் குறிப்பாக பண்ணுறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. அதாவது டாக்டர், சர்ஜரினாலே அந்த காலத்தில் ஒரு பெரிய கிழி கிழிப்பாங்க, வயிற்றில் வந்து ஒரு பட்டாக்கத்தை வச்சு கிழிக்கிற மாதிரி கிழிச்சிடும். அது வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டு அது எல்லோரும் சிசேரியன்பாங்க. நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் ட்ரூ, நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் 15-20 நாள் கிடக்கணும், இன்ஜெக்ஷன் மேலே இன்ஜெக்ஷனாக போடணும். அந்த அறுத்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடல் ஒட்டலாம், அங்கே வலிக்கலாம், ஹெர்னியா வரலாம். ஸோ வயிற்றை ஒரு பெரிய ஒரு அருவா வச்சு கிழிக்கிற மாதிரி கிழிச்சு அப்புறம் உள்ள ஒரு குடலில் இருக்கிற ஒரு பகுதியை வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ நான் வந்து ஒரு 1990லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் மூலமாக இன்னும் கருவிகளை உள்ளே போட்டு, அதாவது அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உள்ளே போட்டு அது வழியாக ஒரு கேமராவில் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து அறுவை சிகிச்சை செய்கிறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஓகே டாக்டர். அது வந்து ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக ரொபாட்டிக் சர்ஜரின்னு வந்திருக்கு. ஓகே. ரொபாட்டிக்னா உடனே என்ன, ரஜினிகாந்த் வந்து சிட்டி வந்து பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு, அது வந்து ரோபோ, அது வேற. இது வந்து கம்ப்யூட்டர் கைடட் சர்ஜரி. நாம் தான் ஆப்ரேஷன் செய்கிறது, நம்ம தான். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் வாயிலாக பேஷண்ட்டுக்கு அதே மூமெண்ட்ஸ், அதே அசைவுகள். நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோன்னா இந்த ஸ்டிச் அந்த ரோபாட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த பேஷண்ட்க்கு உள்ளார போடும். ஓகே. நான் இங்கே ஒரு சுருக்கு முடிய போட்டால் அந்த ரோபாட் அந்த சுருக்கு முடிய போகும். ஸோ இது வந்து ரோபாட்டிக் சர்ஜரி. ஸோ ஓப்பன் சர்ஜரி இருக்குது. ஆமாம், ஒரு சிலருக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சியாக வந்துடுறாங்க, ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு, அறுத்து கொட்டணும்னா அந்த பட்டாக்கத்தை மாதிரி அறுத்து தான் பண்ணணும் ஓப்பன் சர்ஜரி. இதை தவிர லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எங்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியுமோ ஓப்பன் லேப்ரோஸ்கோபிக். அண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பெரிய லாங் ஆப்ரேஷன் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும்னா ரொபாட்டிக் சர்ஜரி. 3 இப்போ வந்துருச்சு. 3 இப்போ இந்தியாவில் அவைலபிள், 3 இப்போ தமிழ்நாடுல அவைலபிள். வாவ், சூப்பர் டாக்டர். ஸோ நேயர்களே, ஒருவேளை நீங்கள் கேட்டுட்ருக்கிற நீங்களும் வந்து சர்ஜரி பற்றி, அறுவை சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சர்ஜன் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமாரோட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 29860038 அல்லது 2952055554. மறுபடியும் உங்களுக்காக ஃபோன் நம்பர் ரிப்பீட் பண்ணுறேன், 29860038 அல்லது 2952055554. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம டாக்டர் ராஜ்குமார் சாரோட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து இப்போது சர்ஜரி பற்றி எவ்வளோ எளிமையாக இப்போது வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போது லேப்ரோஸ்கோப்பின்னு வரும்போது எந்த பெட்டும் இல்லாமல் டைரெக்டாக பண்ணலாமா டாக்டர்? கரெக்ட். அதாவது கத்தி இன்றி ரத்தம் இன்றி அறுவை சிகிச்சை. அந்த காலத்தில் வந்து தேசிகமணி எழுதினார். இந்த சால்ட் மார்ச் தண்டியில் நடக்கும்பொழுது, காந்தி அங்கே நடக்கும்போது, இங்கே ராஜாஜி வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து வரும்பொழுது கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று தொடங்குதுன்னு எழுதினார். அதை பாடிக்கிட்டே அவங்களாம் நடந்து போனாங்க. அதுபோல் ஒவ்வொரு சர்ஜரியும் ஒரு யுத்தம் போல தான். இதை வந்து அறுக்காமல் கத்தி இன்றி ரத்தமின்றி செய்யும்பொழுது பேஷண்ட்டுக்கு பல அட்வான்டேஜஸ். அதை பற்றி இப்போ நான் விவரமாக பேசி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே டாக்டர். ஸோ முதல் காலர் லைனில் இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். மதிய வணக்கம் மேடம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கங்க. மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. சிறப்பாக நீங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இப்போ நீங்க வந்து லேப்ரோஸ்கோபிக் லேப் சொன்னீங்க. ஆமாங்க. இதுலயும் இப்போ இந்த பைல்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு லேசர்ல பண்றாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லேப் அண்ட் லேசர்? வெரி குட் கொஸ்டின். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. பலர் வந்து ஒன்று வந்து இன்னொன்றுக்கு நினச்சிப்பாங்க. ஒவ்வொரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், அது அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதோடைய மீனிங் இருக்குது. இப்போ லேசருங்கிறது ஒரு கதிர். ஓகே. ஒரு கதிர் வந்து அப்படியே சூரியன் கதிரை வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்தால் பற்றிக்கும் இல்லை, அது போல் எல்லாம் ஒரு இடத்துல. அஃப்கோர்ஸ் இது பேரலாக ரன் பண்ணும். லேசர் ஃபைபர்ஸ் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல், ஹோல்மியம் லேசர்னு இருக்குது, என்டிஆக் லேசர், கார்பன் டை ஆக்சைடு, ஒவ்வொரு அந்த மெட்டீரியலால் உற்பத்தி ஆகிற ஒரு சில கதிர்களுக்கு பேர் தான் லேசர். ஓகே.
இவர் இந்த ஃபோன் பண்ண நேயர் சொன்னா போல் பைல்ஸுக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே லேப்ரோஸ்கோப்பி எதுக்கு யூஸ் பண்ணணும்? வயிற்றுக்குள்ளே இப்போ யூட்ரஸ் எடுக்கணும், ஓகே வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு குடல் இறக்கம் ஹெர்னியா பண்ணணும், ஓகே இறைப்பை கேன்சர்னு ஆப்ரேட் பண்ணணும், ஒரு அப்பெண்டிக்ஸ் எடுக்கணும், ஓகே ஸ்ப்ளீன் எடுக்கணும், லிவரில் ஆப்ரேஷன் பண்ணணும், பித்தப்பை, இது எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே மேலாக இருப்பதற்கு பேஷண்ட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பண்ணோம்னா லேசரை பயன்படுத்துவோம். ஓகே ஒரு மரு இருந்தால் அதை லேசரை வச்சு அதை அப்படியே எடுத்துரும். வலியே ரொம்ப கம்மியாக இருக்கும். பைல்ஸ்லாம் அந்த காலத்தில் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் அப்புறம் தான் காலி வலிச்சிட்டு இருப்போம். இப்போ லேசரை வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக அதை முடிச்சிடுறோம். கடைசியாக என்ன சொல்லணும்னா இந்த வெயின்ஸ், இப்போ சில பேருக்கு ரத்த குழாய்கள் வீங்கிரும். வெயின்ஸ் லெக்கெல்லாம் பார்த்தா அப்படியே கால்லாம் பச்சை பச்சையாக ஜிபிஎஸ் மேப் மாதிரி இருக்கும் பாவம். இந்த வெயின்ஸ் பிரச்சனை கூட லேசரை உள்ளே போட்டு வலி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தலாம். ஓகே டாக்டர். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க பொன்ராஜ். அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் இருக்கு. என்ன வந்து பயம் காட்டினாங்க ஒரு முறை ஒரு ஆபரேஷனுக்கு. எப்படின்னா அந்த தலையில மூளையில ஏதாவது பிரச்சனைனா மண்டவோட வந்து பொழந்து எடுத்துட்டு தான் உள்ள ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு சர்ச்சையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தலையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அது அப்படிதான் பண்ணணுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்ராஜ், இந்த காலத்தில் ரொம்ப நவீன விஞ்ஞானம் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், வலி இல்லாமல், தையல் இல்லாமல் சரிப்படுத்த முடியுமோ அது மாதிரி வந்துடுச்சு. என்னுடைய பாயிண்ட்டே அதே தான். நோக்கம் வந்து மக்கள்கிட்ட இது சொல்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி ஒன்று ஒருத்தருக்கு பிரெயினில் இருக்குது வச்சுக்கிங்களேன். மண்டையில் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். மண்டையிலேருந்து ஒரு ஓடு இருக்குது. அந்த ஓடில் 4-5 ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையெல்லாம் சேர்த்து விட்டுருவோம். சேர்த்து விட்டுட்டு அந்த மண்டையோடு அப்படியே நகர்த்தி தான் உள்ளே போவோம். ஸோ உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மை தான். இட் வாஸ் லைக் தட். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் ட்ரில்லாம் வச்சு விர்ன்னு ஓட்டி போடுவாங்க. ஆனால் சுவரில் போடுற மாதிரி மண்டையில் ஓட்டையை போடுவாங்க. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த டியூமரையே மேலே இருந்து ஓட்டையே இல்லாமல் ஓட்டே இல்லாமல் இந்த சைபர் நைஃப்னு வந்துருச்சு. ரேடியேஷன் மூலமாக உள்ளே போய் அந்த மூளையில் எந்த இடத்துல இந்த கட்டி இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் அந்த கதிர் பாய்ச்சி பண்ணிவிட்டு 6 மணி நேரத்தை வெளில வந்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஓட்டையே இருக்காது. ஓப்பனே பண்ண மாட்டாங்க. வெறும் அந்த வேவ்ஸ் மட்டும் உள்ளே போயிடுது. ஸோ இது மாதிரி விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து வேறு எந்த ஒரு ஃபீல்டுலேயும் வளராத அளவுக்கு மருத்துவத்தில் வளர்ந்துருக்குன்னா ஒரு மனிதன் 25 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க மண்டையில் ஓட்டையை போடணும். இப்போ ஓட்டையே தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா வலி இல்லாமல் ஓட்டையை போடலாம், ஓட்டைக்குள்ளே மண்டையை போடலாம். அந்த காலத்தில் மண்டையில் ஓட்டையை போடுவோம். சரி, நீங்கள் பயப்படாமல் ஜாலியாக இருங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அப்போது அந்த சைபர் நைஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் இப்போவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா தமிழ்நாட்டில்? இஸ் அவைலபிள். அப்போலோவில் இருக்குது. ஒரு சில கேன்சர் சென்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிரெயின் போன்ற இடங்களில் நம்ம கத்தியால் உள்ளே போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன நீடில் மாதிரி உள்ளே போய் அந்த நீடிலில் லேசர் வரும். ஓகே. நமக்கு வேண்டிய இடத்த அங்கே இருக்கிற அணுக்களை, அதுவும் குறிப்பாக கேன்சர் அணுக்களை துவம்சம் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் மாதிரி ட்ரோன் மட்டும் போய் எப்படி சம்மந்தப்பட்ட எதிரிகளை மட்டும் நாசம் பண்ணிட்டு வந்துடுதோ அதே போல் பயன்படுத்துறது தான் சைபர் நைஃப். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் அறுவை சிகிச்சைலாம் இருக்குது டாக்டர்? ஸோ டைப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஆப்ரேஷன் பண்ணனால முதல் விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஆப்ரேஷன் இல்லாமல் மாத்திரை இருக்கே வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் சொல்லலாம் எல்லா மனித குணமும் அது மாதிரின்னு. அப்படி இல்லை. நான் 16 நாடுகளில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கிலாண்டில், அமெரிக்காவில், பல இடங்களில் ஆப்ரேஷனாக உடனே பண்ணுங்கம்பாங்க. சரி, இந்தியன்ஸ் அப்படி தான் நினைக்கலாம். பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் பேஷண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷன் தேவைன்னா நாளைக்கு பண்ணுறீங்களா இன்றைக்கி பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஒரு 10ல் 1 தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா டாக்டர்? அப்பேற்பட்ட வீர தீர சூரர்கள்லாம் நம்ம ஆட்கள் தான். நம்ம தமிழ்நாட்டில் ஐயோ ஆப்ரேஷனா மெகா சீரியலில் பார்த்த மாதிரி டேங் டேங் ஒரு மியூசிக் வர்றா போல ஒரு அளவுக்கு ஆப்ரேஷனா அந்த எக்கோ எஃபெக்ட்லாம் வச்சு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சிங்க. அதை பற்றி சொல்கிறது தான் நாங்களாம் வந்திருக்கோம். ஃபைனல் டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக
மெடிசின் ஹேஸ் அட்வான்ஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்துருச்சு. அண்ட் அந்த காலத்து இப்போ யூட்ரஸ் ஆப்ரேஷனுக்கே பெரிய ஆப்ரேஷன்பாங்க பெண்கள் வந்து, சார் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு சார், அது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பெருசாகும், அந்த பேஷண்ட் தான் பெருசாகிடுவாங்க. ஏன்னா அவங்க பேஷண்ட் உடனே அம்மா வீட்டுக்கு போவாங்க, பெரிய ஆப்ரேஷன். அங்கே டெய்லி காலையில் மத்தியானம் ராத்திரி பாதாம் அல்வா ஊட்டுவாங்க, பாதாம் கீர் கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் தீபாவா போன பெண்மணி பீப்பாவை வந்து சேருவாங்க. 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க, பெருசாகிட்டு எதுக்காக நம்ம இப்படி வெயிட் பண்ணி பெரிய ஆப்ரேஷன். இந்த காலத்தில் இதே யூட்ரஸ் 3 சின்ன ஓட்டையை போடுவோம், அது ஓட்டை கூட இல்லாமல் லாப்ரோஸ்கோபி லேசர் பயன்படுத்தி எடுத்துடுறோம். அடுத்த நாள் பேஷண்ட் வீட்டுக்கு போகிறாங்க, அது 2வது நாள் பேஷண்ட் சமைச்சிட்டு இருக்காங்க. யாரும் அம்மா வீட்டுக்கு போய் பாதாம் கீர் பாதாம் எல்லாம் சாப்பிட தேவையில்லை. இதனால பேஷண்ட்டுக்கு சந்தோஷம், பேஷண்ட் கணவனுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். பாவம் என்னுடைய பேஷண்டோட அம்மாக்களுக்கு தான் அவ்வளோ சந்தோஷம் இல்லை, ஏன்னா அங்கே வந்து 3 மாதம் தங்கிட்டு போங்க, அது வந்து மிச்சம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம், மதிய வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். போரூர்லேருந்து சீனிவாசன் பேசுகிறேன். ரைட். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சர்ஜரினா வந்து பயந்து ஓடக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு, அதில் நானும் ஒருத்தன். ஆஹா. இப்போ வந்து எனக்கு வந்து 2 டவுட் தான் சார். இப்போ ஒரு சர்ஜரின்னும் போது லேப்ராஸ்கோபிக்ல வந்து உங்களுக்கு ஹெர்னியா பண்ணணும்னா எவ்வளோ பெருசு வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும்? அதாவது ஹெர்னியாங்கிறது வயிற்றுலேருந்து நம்ம இந்த உயிரினங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதாவது முட்டிக்கிட்டெல்லாம் வரல, இல்லை ஜோக் அடிக்கிறேங்க, முட்டிக்கிட்ட யாருக்குமே வராது. முட்டி எப்போ ஏற்பட்ட ஒரு ஹெர்னியாவும் லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணலாங்க, அவ்வளோதான். எப்போ ஏற்பட்ட ஹெர்னியாவில் 3 சின்ன ஓட்டை, 2-3 சொட்டு ரத்தம், அவ்வளோதான். தென்னாலி போயிட்டு கபாலி வந்துடுவார். அடுத்தது வந்து சார், இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எவ்வளோ வரைக்கும்? எனக்கு வந்து இப்போ வந்து 8.9 இருக்கு. ஸோ 8.9 வந்து ஒரு சீரியஸான ஹீமோகுளோபினானா இல்லை. ஓகே. 6, 5, 4, 3 சீரியஸான ஹீமோகுளோபின். 8.9 ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுடைய பைல்ஸாலவோ அல்லது வேறு ஒரு அல்சராலவோ ரத்த கசிவு உங்களுக்கு தெரியாமல் ஏற்பட்டுருக்கலாம் ஒன்று, அல்லது போதிய அளவுக்கு நீங்கள் அயன் போன்ற விஷயங்கள் சாப்பிடாததுனால உங்களுடைய இரத்தத்துடைய உற்பத்தி இல்லை அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆக மொத்தம் இது 8.9 ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் போய் மெஸ்ஸியோட ஃபுட்பால் ஆட முடியும்னா நிச்சயமாக ஆட முடியாது. பாவம் அவரே ரொம்ப நல்லா ஆடல அந்த ஃபைனலில். பட் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் 8.9க்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. பட் டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒர்க் அப் பண்ணி எதனால் அந்த ஹீமோகுளோபின் லோவாக இருக்குன்னு பார்க்கணும். பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, பிளட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். 7க்கு கீழே தான் பிளட் எல்லாம் கொடுப்போம். ஓகே ஓகே ரைட். ஸோ பயப்படாமல் இருங்க, 2 பயம் தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் மேடம். நமக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒரு லேடிக்கு அத பாதத்துல வந்து எலும்பு கீழ் நோக்கி வளருதுன்றாங்க. கரெக்ட். அத வந்து அது நடக்க முடியலன்னா சித்தா கிட்ட என்னமோ போய் ஆயில் எல்லாம் தடவின்னு இருக்குது. பட் அது சர்ஜரி பண்ண முடியுமா இல்ல லேசர் பண்ணி பண்ணலாமா? ரைட், வெரி குட் கொஸ்டின். ஏன்னா அவர் நடக்கவே முடியலன்றா. ஏன்னா she is already married, she is having 2 kids. அவங்க எல்லாமே பெரிய பொண்ணுங்க தான். பட் நடந்து போக முடியல, ரொம்ப வெளிக்கிடமாமா அப்படின்னு சொல்லுது. அது ஒன்றும் பயப்படுத்துக்கலைங்க. இந்த கீழ் நோக்கி வளருது இல்லை, கீழ் நோக்கி வளர்ற எலும்பு. பாரதியார் சொன்னார், மேல் நோக்கு பார்வையுடைய அச்சம் தவிர்னு. மேல் நோக்கு பார்வைக்கு பதிலாக பாவம் எங்களுக்கு இது எலும்புக்கு மட்டும் கொஞ்சம் கீழ் நோக்கு பார்வை இருக்குது. நோ ப்ராப்ளம். இது வந்து இந்த வியாதி பேர் கால்கேனியன் ஸ்பர் ஆர் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். ஒன்றுமே இல்லைங்க. என்ன டாக்டர் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பாதத்தில் இருக்கிற அத்தனை தசைகளையும் பிடிச்சு வைக்கிறதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு பாய் மாதிரி போட்டிருக்காரு. அந்த பாய் வந்து ஒரு எலும்பில் வந்து சேரும். அந்த எலும்பில் இவங்களுக்கு கொஞ்சம் கீழ் நோக்கு பார்வையோட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. அது ஆப்ரேஷன் பண்ணி அதை வெட்டி எடுக்கலாம்னு தேவையில்லை. 90% எவ்வளோ 90% பேருக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் சரியாக போயிடும். ஸோ இவங்க வந்து அவங்க பசங்க வளங்க இவங்களும் பார்த்துட்டு நடக்காமல் நான் பண்ணணுமா இல்லையான்னு பூவா தலையான்னு போட்டுட்டு இல்லாமல்
அதே தான் நினைச்சிட்டு இருக்கோம் சார். அதானே சொல்கிறாங்க. அது இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கால் பிரச்சனைக்கு தலையிலேருந்து சொல்லிட்டு வலியே இல்லாமல் ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் இது சரிப்படுத்த முடியும். சரி, நல்ல ஆர்த்தோபெடிக் எங்க யாரை கான்டாக்ட் பண்ணோம்? அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு எலும்பு டாக்டர் போய் பார்த்தால் கூட அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒன்றுமே பயப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை அது வந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி ஆரம்பிச்சா திருப்பியும் கொடுக்கணும். ஒரு 2-3 வாட்டி கொடுத்தா பிரச்சனை தீந்துடும். ஒரு வேளை இன்ஜெக்ஷனே போட்டுடலாம். இன்ஜெக்ஷன் தான் அந்த பாய் வந்து சேருதில்லை அந்த இடத்துல. ஒரு வேளை இன்ஜெக்ஷன் கொடுத்தும் வேறு வழியே இல்லை, ஆறல அப்படின்னா தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் ஒருத்தருக்கு கூட அடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லவே இல்லை. அதுவும் அவங்க போர்லேருந்து வர்றாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் பண்ண மாட்டோம். கவலைப்படாமல் இருங்க. சரியா? நன்றி. ஓகே ஜல்லிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி. ஸோ தேங்க்யூ டாக்டர். நிறைய காரியங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அறுவை சிகிச்சை அப்படின்னா ரத்தம் கண்டிப்பாக கத்தி இல்லாமல் வந்து இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. ஆனால் அப்போது இருந்த ஆப்ரேஷன் மெத்தடுக்கு இப்போ நிறையவே டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லி நீங்கள் வந்து இல்லை இப்போ ஆப்ரேஷன் தேவைன்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்வீங்க டாக்டர்? அதாவது அந்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு. எல்லாமே கூகுள் தான் கேட்குறாங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நான் சொல்றதே நம்பாதீங்க. நீங்களாம் உங்கள் ஃபோனை தானே நம்புறீங்க. அப்போ ஆத்தாலும் எவனும் நம்புறது இல்லை. இந்த ஃபோன் தான். அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுங்க, அதை போடுங்க, இந்த சைஸுக்கு இந்த கட்டி இருக்கு, இதுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இவ்வளோ வெள்ளைக்காரன் கூகுளில் கொடுத்து அதை பார்த்துட்டு யோ கூகுள் சேஸ் இட்ஸ் லைக் திஸ் யூ ஷுட் டு ஆப்ரேஷன். யோ அதான் என்ன தமிழில் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், பயப்படாம இரு. ஆனால் கூகுள் வந்து நீ பயப்படாத, ஆப்ரேஷன்றதுலாம் ரொம்ப ஆறுதல்லாம் கொடுத்துட்டு பண்ணாது. என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லுது. அப்போ நான் சொல்லுவேன் உனக்கு சரிதான் ஆகணும். இன்னொரு விஷயம் மக்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இந்த பாரு நான் இப்போ ஒரு கால் பிளாடர் ஆப்ரேஷன், இந்த பாரு நான் 15,000-20,000 ஆளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி 1-2 பேருக்கு பண்ணுறோம். கடந்த ஒரு மாதத்தில் பண்ண ஒரு 20-30 பேர்கிட்ட நீ பேசு. இந்த நான் கால் கொடுத்துட்டேன். நான் எல்லாம் பேசிட்டு கொஞ்சிட்டு இருக்க மாட்டேன். நீ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீ பேசிக்கோ அவங்க கிட்ட. யாராவது வலிச்சதுன்னு சொன்னாங்கன்னா நீ பண்ணாத. அதான் நம்ம ஆதாரம் கொடுக்கணும். தமிழ் மக்கள் வந்து 2 வாட்டி நம்ம சொல்லி அந்த ஆதாரம் கொடுத்தோம்னா முக்கால்வாசி முதல்ல வீரத்தோட வரலனா கூட போக போக they will accept. சரி கூகுள்லேயே இப்படி சொல்லிட்டாரு, வெள்ளைக்காரனே இப்படி சொல்லிட்டான், சரி. 2வது அப்புறம் 4-5 இந்தியர்கள் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம், அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த இந்தியர்களும் அந்த வெள்ளைக்காரனும் நம்பாங்களே தவிர இந்திய டாக்டர் வந்து நம்புறது கொஞ்சம் லாஸ்ட்டு தான். என்னையே நம்பாதம்ப, நீ கூகுளில் போட்டு கேளு, இது வந்து மாட்டிகிட்டு இருக்கு இந்த ஹெர்னியா, இது நீ ஆப்ரேஷன் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பாரு. அவங்களே போட்டால் அப்புறம் பயந்துருவாங்க. ஸோ இட்ஸ் a step, இட்ஸ் a process. ஓகே, அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தேவைப்படுது. ஆமாங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங்மா. ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட்க்கு இப்போ என்ன டயக்னோஸ் பண்ணோம்னா ஸ்லீப் ஆப்னியா அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நைட்டு தூங்கும் பொழுதுட்டு சோக் மாதிரி ஆயிடுது, இருமல் வரும், சோக் ஆயிட்டு மூச்சு விட சிரமப்பட்டுட்டு அப்படிதான் எந்திரிச்சாங்க. ஸோ நம்ம இஎன்டி எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, ஸ்லீப் ஸ்டடி டெஸ்ட்டும் எடுத்துட்டு ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டாக்டர்ஸ் என்னன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எது கரெக்டா இருக்கும், இல்ல மெஷின் வைக்கலான்ட்டும் 2 ஆப்ஷன் சொல்றாங்க, சிபேப் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க சர்ஜரிக்கு போங்கன்ட்டு. இப்ப நம்ம சர்ஜரிக்கு போனோம்னா அது பெர்மனண்டா கியூர் கிடைக்குமா, அதை பத்திட்டு கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் வேணும் டாக்டர். ஒல்லியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அங்கே லோக்கலாக அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஆனால் சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் தெரியாத நேயர்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னா கழுத்து பகுதியில் நாம் மூச்சு விடுற பகுதியில் அந்த சதைகள் அதிகமாக வளர்ந்து ஒரு பிளாக் மாதிரி உண்டாக்கி பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க. அதாவது மனைவிகள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க கொரட்டை விட்டு தூங்கியிருப்பாங்க, இவங்க கொரட்டையை கேட்டுட்டு பாவம் தூங்காமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொரட்டை விடும்பொழுது ஒரு சிலருக்கு அந்த சோக்கிங் மாதிரி வந்து ஆக்சிஜன் கம்மியாயிடும். ஸோ டு மேக் எ லாங் ஸ்டோரி ஷார்ட், குண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடல் பருமனை குறைச்சாலே இந்த கழுத்தில் இருக்கிற கொழுப்பும் குறைஞ்சிடும். இதனால தான் நான் கேட்டேன், தனுஷ் மாதிரி இருப்பாரா, பிரபு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, லோக்கல்லாம் பார்க்கணும். நம்பர் 1
அந்த சிபேப் மெஷின் ஒன்று இருக்குது, அது நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த சிபேப் மெஷினுங்கிறது அந்த காற்றை உள்ளே தள்ளும். என்னன்னா கொஞ்சம் சத்தம் போடும், ஒரு மெஷினோட என் ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சின்ன ஆப்ரேஷன் தொண்டையில் பண்ணிவிட்டு அவர் ஒழுங்காக மூச்சு விடுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் நிச்சயமாக இவ்வளோ சிவியர் ஸ்லீப் ஆப்னியா சோக்கிங் வரைக்கும் வந்துருச்சுன்னா நான் மாத்திரை மருந்து சிட்டுக்குருவி லேகியம் இது மாதிரிலாம் வச்சு பண்ணிவிடுவேன்னு நினைக்காம கொஞ்சம் தீவிரமாக உங்கள் கணவருக்கு பாருங்கள். சரிங்களாம்மா? அவங்களோட இந்த ஸ்லீப் ஸ்டடி பாத்தீங்கன்னா இந்த AH1ங்கிறது வந்து 20 வரைக்கும் இருந்தது டாக்டர் அவருக்கு. அதாவது திருப்பி நேர்கள் சொல்லலாம், AHIHனா எந்த அளவுக்கு அவங்க மூச்சு விடாமல் எவ்வளோ வாட்டி எபிசோட்ஸ் எவ்வளவு முறை அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஸ்டடி பண்ணும்பொழுது மூச்சு விடாமல் குவாய்ட்டாக அப்படியே பப்புன்னு இருந்திருக்காரு. அதுதான் அந்த AHIH ஆப்னியா ஹைப்போ ஆப்னியா. 12 மேலேன்னா சிவியர். உங்கள் ஹஸ்பண்டுக்கு 20 இருக்குது, சும்மா விடாதீங்க. அந்த சிபேப் மிஷின் வைங்க, தேவைப்பட்டா ஆப்ரேஷனும் பண்ணிக்கோங்கம்மா, அதுதான் நல்லதுமா. சரிங்களாம்மா? இப்போ சர்ஜரி பண்ணோம்னா டாக்டர் அது பெர்மனன்ட் கியூர் இருக்குமா? சேஃப் தானே? ஆமாம்மா, 99% பெர்மனன்ட் கியூர். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். ஸோ டாக்டர், இப்போது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எஸ் சொன்ன பிறகு அடுத்த கொஸ்டின் வர்றதே வந்து இமீடியட்டாக சர்ஜரி பண்ணால் பெர்மனெண்ட் சொல்யூஷன் இருக்குமா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர்? ரொம்ப நல்ல கேள்வி. சி, ப்ராட்லி ஸ்பீக்கிங் ஒரு கழுகு பார்வையை பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைகளில் சில விஷயங்களை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை பயன்படுத்துவோம். சில விஷயங்களை அங்கேருந்து எடுத்து களைவதற்காக அறுவை சிகிச்சை பயன்படுத்துவோம். எடுத்து களைவதற்கு பயன்படுத்துகிற அறுவை சிகிச்சைக்கு திருப்பி வராது. அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து கேன்சர். ஓகே. இப்போ ஒரு லேடிக்கு யூட்ரஸ் இருந்து திருப்பி ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு, அந்த யூட்ரஸை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம், திருப்பி வராது. ஓகே. ஆனால் அந்த யூட்ரஸ் மேலே ஒரு ஃபைப்ராய்டு மயோமா ஒன்று வளர்ந்துட்டு ஒரு கட்டி மட்டும் எடுத்துடுறோம். இன்னொரு இடத்துல ஒரு கட்டி வந்து அந்த யூட்ரஸில் வரலாம். ஓகே. ஸோ ஒரு யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுங்களேன், அந்த ஏரியாவில் ஒன்றுமே திருப்பியும் வளராது. ஓகே. இங்கே ஒருத்தருக்கு வந்து கால் பிளாடரில் கல் இருக்குது, அது நம்ம அகற்றி எடுத்துடுறோம், திருப்பியும் வராது. அப்பெண்டிக்ஸ் வீங்கி இருக்குது, அப்பெண்டிக்ஸ் நான் எடுத்துடுறேன், திருப்பியும் வராது. ஸோ இதெல்லாம் ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ். ரிமூவலில் ஒரு கேன்சர், ஸ்டமக் கேன்சர், பெருக்குடல் கேன்சர், கோலன், பேங்க்ரியாஸ், கணையம் கேன்சர் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னால் கூட அந்த கேன்சர் அணுக்கள் மட்டும் அங்கே திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேன்சரஸ் டியூமர்ஸ் மட்டும் ஒரு சிலர் அதுக்கு ஒரு 5% 10% திருப்பி வரும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தோம். இந்த பக்கம் வாங்க, ரிப்பேர். இப்போ இந்த அம்மாவோட கணவனுக்கு கொரட்டை வருது. அந்த கொரட்டை ஏன் வருது? ஏன்னா அந்த காற்று ஒழுங்காக சுவாசம் உள்ள போல, அதை கொஞ்சம் பெருசாக்கி விட்டுரும். அது பெருசாக்கி விட்டோம்னா 99.9% அது தானாகவே அடைக்க போகிறது இல்லை, சரியா போயிடும். புரியுதுங்களா? ஸோ ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியா இருக்கு, குடல் இறக்கம். அந்த ஹெர்னியாவுக்கு வந்து ஒரு கேப், அந்த கேப்பில் நான் ஒரு மெஷ் வச்சு தச்சு விட்டுறோம். ஒரு சிலருக்கு சைடில் இன்னும் அந்த கேப் அதிகமாகும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பேர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் திருப்பியும் வரலாம், ஆனால் எடுத்துடுற ப்ரொசீஜர்ஸ் திருப்பியும் வராது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. உங்களுடைய ரேடியோடைய வால்யூமை குறைச்சிக்கோங்க. நீ எலும்புக்கே இப்போ இந்த அளவுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் சொல்றீங்க. ஆமா சார். ஆமா சொல்லுங்கம்மா. எலும்புக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறோம். ஆணி இருக்கு சார். ஆமா. ஆணி கால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேம்மா. அது வந்து அதை எடுத்தா மறுபடி வரும்ன்றாங்க. எனக்கு சுகர் இருக்கு, அத எடுக்கவும் பயமா இருக்கு. எடுத்தா சீக்கிரம் புண்ணாராது. கால் இருந்ததால் நான் தண்ணியில கால் வைக்காம இருக்க முடியாது. நல்ல கேள்விமா. ஏன் தெரியுமா, நிறைய பேர் உங்களை மாதிரி ஆணி உள்ளவங்க இருப்பாங்க. நிறைய பேர் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு நான் சொல்ல, பொதுவாக நிறைய பேர் ஆணியோடு இருப்பாங்க. பொதுவாக நிறைய பேர் சக்கரை வியாதியோடு இருப்பாங்க. ஆமாம், ஆணிங்கிறது உங்களுடைய உடலுடைய கணம், உங்கள் உடலுடைய கணம் கீழே பூமிக்கு போகுது பார்த்தீங்களா, பூமிக்கு போகிற ரூட்டில் எங்கே அந்த இடத்துல அழுத்தமாகுதோ அந்த இடத்துல இந்த ஆணி வந்து அந்த ப்ரெஷருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு ஆணியை மட்டும் நான் வெட்டி எடுத்தால் அது பத்தாது, திருப்பியும் எந்த கணம் எந்த இடத்துல முட்டுச்சோ அந்த இடத்துல அடுத்த ஆணி வரும். புரியுதுங்களா? ஸோ
அதுக்கு நான் ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஒரு ஆணியால் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை எடுத்துருவேன், எடுத்துட்டு அவங்க நடக்க விடுவேன். ஆனால் சரியான கால் அணிகள், ஆணியோட அணி முக்கியம். கால் அணிகள், சரியான கால் அணி நீங்கள் பயன்படுத்தி அந்த ஏரியாவில் தோலுக்கு பெறுகின்ற அந்த அழுத்தம், பூமியோடைய தொடர் இடத்துல கான்டாக்ட் இடத்துல அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணிட்டோம்னா இந்த ஆணி திருப்பி வராது. ரொம்ப ரொம்ப ஏர்லியாக இருக்கிற முதல் ஸ்டேஜில் இருக்கிற முதல் தளத்தில் இருக்கிற ஆணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கால் அணிகளை மட்டும் நீங்கள் வந்து மாற்றுங்கன்னு சொல்லி மைக்ரோ செல்லுலர் ரப்பர்னு இருக்குது, எம்சிஆர். இந்த மைக்ரோ செல்லுலர் ரப்பர் வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்காது அந்த தோலுக்கு, புரியுதுங்களா? ஸோ தோலில் வர்ற விஷயம் ஆனால் கிணத்தால் வர்ற விஷயம். ஆணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு சார் அதுக்கப்புறம் இன்னொரு 30 வருஷம் நான் வந்து காலை தூக்கி வச்சுட்டு தான் இருக்கிறேன், நடக்கவே மாட்டேன், உட்காந்துட்டு தான் இருப்பேன்னா ஆணி திருப்பி வராது. ஆனால் நடந்தால் ஓடினால் அந்த ப்ரெஷரால் வரும். சரிங்களாம்மா? நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி. வணக்கம். ஓகே. ஸோ டாக்டர், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு அண்ட் இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதாவது சில ரிமூவல் ப்ரொசீஜர்ஸுக்கு மோஸ்ட்லி அந்த ஒரு ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது வராது. கரெக்ட். ஆனால் ரிப்பேருங்கும் போதுமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோன்னா வராது, எக்ஸப்ட் ஃபார் கேன்சர். கரெக்ட், ரொம்ப கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ டாக்டர், இப்போது கால் ஆணி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா சர்ஜரி தேவையில்லை, அப்படி தானே டாக்டர்? ஆமாம். அதாவது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னா அது ஆப்ரேஷன் செய்யணும். ஓகே. சின்ன ஆணி, பேஷண்ட்டுக்கு வலி இருக்குது, நான் ஆப்ரேஷன் செய்வேன். ஓகே. பெரிய ஆணி ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை, சார் ஏன் சார் பண்ணுறீங்க, கிளம்புங்க, அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு பேஷண்ட்டை வந்து அது வந்து பாதிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு இப்போ ஏற்றா போல நம்ம முடிவெடுக்கணும். ஓகே. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசலாமா? ஆமாம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம். சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த கிட்னில ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க சொன்னாங்க, ஸ்டோன் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ண ஏதோ உடச்சி எடுக்கணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அதான் ஈஸி தான் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் அது மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி டாக்டர், இது அனஸ்தீசியெல்லாம் கொடுப்பாங்களா, எப்படி அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நண்பிக்காக முதலமைச்சர் சொன்ன மாதிரி நண்பின்னு உங்கள் நண்பிக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, அது நல்லாயிருக்கு. சரி, அந்த காலத்துலலாம் கல் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அதை உடச்சி கையை ஃபோர்ஸில் பிடிச்சி உடச்சி எடுப்போம். இந்த காலத்தில் பழைய பாவை கொண்டு வந்து டமால் அந்த கல்லெல்லாம் அடிக்க தேவையே இல்லைம்மா. ரொம்ப சிம்பிளாக வெளியிலேருந்து சில கதிர்கள், சவுண்டு வேவ்ஸ் உடைய கதிர்கள், அதாவது ஒலியின் அதிர்வனைகளை பயன்படுத்தி அதை வச்சு இந்த கல்லை வந்து சுக்குநூறாக்கி தானாகவே அது வந்து சிறுநீரில் வர்ற போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூபை போட்டோன்னா முடிஞ்சுது. ஸ்டென்ட்னு சொல்லுவோம். எல்லாமே ரொம்ப சிம்பிள், பெயின்லெஸ்ஸாக முடியும். அதாவது எவ்வளோ பெரிய வாழை தோட்டம் வச்சுருந்தா கூட உங்கள் ஃப்ரெண்டு ஒவ்வொரு வாழையும் வெட்டி வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க தேவையில்லை. அது வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் சரியாகிறதுக்கு. என்ன, நான் சொல்கிற ரூட்டில் 1 நாள் ஆகும். ஓகே டாக்டர், நீங்க நல்ல ஈஸியா சொல்லிடுறீங்க, ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஈஸியாக பண்ணிடுவோம்மா, டோன்ட் வரி. ஓகே டாக்டர், ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. நன்றிம்மா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்கேம்மா. ஹலோ, டாக்டர் பேசுகிறேங்கம்மா. டாக்டர் கிட்ட தான் சார் பேசணும். டாக்டர் தான்மா பேசிகிட்டு இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு சுகர் வந்து 20 வருஷமா இருக்கு சார். மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா ஒழுங்கா? மாத்திரை எடுக்கிறேன் சார். கிட்னி ப்ராப்ளம், அதாவது கிட்னி வந்து சத்து அதிகமாயிருச்சு, தண்ணி அதிகமாயிருச்சுன்னு 1 வருஷம் பத்திய வச்சாங்க. என்ன கீரை சாப்பிடக்கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, கறி, சிக்கன், மட்டன், மீன் எதுவும் எடுக்க கூடாது, தண்ணி 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க ஒரு நிமிஷம் தலைவி, உங்க கிரியாட்டினின் என்ன இருக்கு? உங்க கிட்னியோடைய இயக்கம் எப்படி இருக்கு? யூரியா அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இப்ப நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க, நல்லா கிளியரா இருக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாத்திரை எடுக்கிறேன், சோடாமா மாத்திரை எடுக்கிறேன். வெரி குட். சோ உங்களுடைய சந்தேகம் என்ன? வாங்கி போடுறேன். உங்க சந்தேகம் என்ன? எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு சில நேரம் ரொம்ப லோவாயிடுது.
ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஒரு சில நேரம் ஐயா ஆகுது. சக்கரை வியாதி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே உண்மை. உங்கள் வெள்ளைக்காரன் கூகுளும் சொல்லுவான் இதுதான். உலகத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு, இப்போ கேர்ஃபுல்லாக கேளுங்க, ஒவ்வொரு 20 வினாடிகளுக்கு ஒரு கால் வெட்டப்படுகின்றது சக்கரை வியாதியினால். ஒவ்வொரு 30 வினாடி காலகட்டத்துக்கும் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமல் டயபெட்டிக் ரெட்டினோபதியால் குருடாயிடுறாங்க. 45 வினாடிகளுக்கு ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர், அதாவது அவங்க யூரியா கிரெட்டின் என்னன்னு கேட்டோமா, கிட்னிக்கு கெட்டு போய் டயாலிசிஸில் டயபெட்டிஸால் டயாலிசிஸ்க்கு போகிறாங்க. 60 வினாடி, அதாவது ஒரு நிமிடத்துக்கு ஒரு உயிர் போகின்றது, ஒரு மரணம் நடக்குது சக்கரை வியாதியால். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்த சம் டாக் ஷோஸில் டாக்டர் சும்மா பீதி கிளப்புறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, ஆளுங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் கோவிடில் வந்து கொரோனாவில் இந்தியாவில் வந்து உயிர் இழப்பு 150,000, 1.5 லட்சம் பேர் இறந்தாங்க இந்தியாவில். தெரியும் சார், நாங்க எவ்வளோ கண்ணீர் வடிச்சோம். 1.5 லட்சம் தானே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த உலகத்தில் 4 கோடி மக்கள், அதில் வந்து 1 கோடி மக்கள் இந்தியாவிலேருந்தே க்ளோஸ் டு 1 crore இந்த டயபெட்டிஸ், பிபி, கொழுப்பு, கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு அண்ட் உடல் பருமன், இந்த 4 விஷயங்களால் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மெட்டபாலிக் டிசீசஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த புள்ளி விவரங்கள் உங்ககிட்ட கொடுத்தேன். 2வது புள்ளி விவரம் எல்லார்ட்டும் கொடுக்கறது, தயவு செய்து சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக போனால் உயிர் போயிடாது, ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா சக்கரை வியாதி நோயாளிகளும் உங்களுடைய இந்த அம்மா சொன்ன போல் சக்கரை கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னா உடனே தீவிரமாக அதுக்கு சிகிச்சை பண்ணி உங்கள் பிளட் சுகர் டேப்லெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ராத்திரி ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஏனென்றால் இரவில் வந்து சக்கரை கீழே வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் தெரியாது. காலையில் ரீபவுண்ட் மாதிரி சக்கரை மேலே போகும். ஐயோ சக்கரை மேலே போயிடுச்சா இன்னும் ஏற்றுவீங்க. அது உங்கள் உடம்பு ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படும். தயவுசெய்து சுகரை செக் பண்ணிக்க, கம்மி ஆகவே கூடாது. எல்லா சக்கரை நோயாளி பேஷண்ட்ஸும் ஒரு பிஸ்கெட், சின்ன 2-3 பிஸ்கெட் ஒரு பேக்கெட்டில் அல்லது ஸ்வீட்ஸு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நன்றிம்மா, வணக்கம்மா. டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு காலர், நிறைவு காலராக எடுத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. டாக்டர் பேசுகிறேங்க, டாக்டர் ராஜ்குமார் பேசுகிறேன். Sir, good evening, doctor. Good evening. Sir, I am Jayachandra. I am calling from Tirumali Vayal. Okay, right. Okay, sir. I am diabetic for the last more than 10 years, doctor. Right. So actually, I am in the one program, Sugar Pit app and sort of a program I joined. Okay. I have retired from a bank. I am senior citizen, 64 வயசாகுது. Right. இப்போ என்னன்னா, I am both diabetic. I am having diabetic retinopathy and neuropathy. Right. ரெட்டினோபதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட். ரைட். ஸோ இந்த கார்னியா அந்த இது எடுத்துட்டு இருக்கேன் நான். இன்னொன்று இந்த டயபெட்டிக் நியூரோபதி வந்து எனக்கு பெயின் இன்னும் அப்படியே இருக்கு டாக்டர். அது என்ன, வாட் இஸ் தி கோர்ஸ்? வெரி குட், நல்ல கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின். டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. நம்பர் 1. நம்பர் 2, இவர் போல் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் போல் பலருக்கு வலியை உண்டாக்கும். ஆனால் பலருக்கு அந்த ஏரியாவே மறுத்து போயிடும். அதாவது நம்ம சாக்ஸ் போட்டு நடக்கிற போல் கிளியராக தெளிவாக தெரியாது. இவங்க டேஞ்சர் அது. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச பலர் வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க, அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அந்த கற்பூரம் இல்லை, அந்த தீபம் ஒரு ஓட்டையை பண்ணிடும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. டயபெட்டிக் ஃபுட் ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் பல விஷயங்கள் ஆப்ரேஷனில் பண்ண வேண்டி வரும். பி வெரி 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 கேர்ஃபுல். நம்பர் 4, இந்த வலி உள்ளவர்களுக்கு கேபான்டின், ப்ரீ கேபாங்கிற ஒரு மாத்திரை இருக்குது. ப்ளஸ் நியூரோ வைட்டமின்ஸ் B1, B6, B12 ஹை டோஸில் எடுத்தாங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ் பலருக்கு வலி கம்மி பண்ணும். ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மிஸ்டர் ஜெயச்சந்திரன். சுகர் கண்ட்ரோல் ஒரு பக்கம் நல்லா வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பல நல்ல நியூவர் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள். இதை கையாண்டிங்கன்னா உங்கள் காலில் பிரச்சனை இருக்காது, கையில் ஆரம்பித்து கால் சரியாக போயிடும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், குட் லக்.
தேங்க்யூ டாக்டர். இந்த 1 மணி நேரம் எங்கள் கூட வந்து எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. எஸ்பெஷலாக ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் எங்களுக்காக வந்து தீர்த்து வைத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்றைக்கும் நேயர்களே நம்ம கூட வந்து ஜேஎஸ் ராஜ்குமார் டாக்டர் இணைஞ்சிருந்தாங்க. நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்துக்காகவும் உங்களோட பதில்களுக்காகவும் நன்றி. நன்றிமா. நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரெயின்போ எஃப்எம்.